ஹலோ காய்ஸ், இப்போ எந்த சோஷியல் மீடியாவை திறந்தாலும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், எந்த சோஷியல் மீடியாவை திறந்தாலும் நேற்று முற்றோலி கவர்னர் கலவரத்தை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறாங்க. நேற்று முற்றோலி கலவரத்துக்கு முக்கியமாக ரெண்டு பேர் தான் காரணம். முதலாவது ஆள் ரம்பாண்ட ஹஸ்பண்ட், அவர் தான் முக்கியமான காரணம். நீங்கள் இசை நிகழ்ச்சி நடத்திருந்தா எல்லாருக்கும் கட்டணமாக வேணும். இல்லை ஃப்ரீயாக நடத்த போகிறீங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாக பார்க்க முடிக்கணும். நீங்கள் ஒரு ஆளுக்கு கட்டணமாக இருக்கீங்க, ஒரு ஆளுக்கு ஃப்ரீயாக பார்க்க இருக்கிறீங்க. அதுவும் தமன்னாவோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 30,000 ரூபா. ஒரு நடிகை நேரில் செஞ்சு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷத்துக்கு 30,000 ரூபா வசூலிக்கிறீங்க. இப்படி ரம்பாண்ட ஹஸ்பண்ட் இப்படி 5 நிமிஷம் ஒரு நடிகை நேரில் செஞ்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 30,000 ரூபா வசூலிக்கிறீங்க. அப்படின்னா உங்கள் நொத்தஞ்சு யூனிவர்சிட்டியில் 4-5 வருஷமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ வசூல் பண்ணுவீங்க? எப்படியும் 4-5 வருஷத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1 கோடி ரூபா வசூல் பண்ணுவீங்க. அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுறது? இந்தியானி படித்தாகணும், படிப்பை முடிஞ்ச எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட்டோடு வெளியே போயிடுவோம்னு அடங்கி கொண்டு இருக்கிறாங்க. மற்ற 2வது முக்கியமான காரணம் தமன்னா தான். தமன்னா பலாலி ஏர்போர்ட் என்று வேற தன்னோட யாரும் கதையை கொண்டாந்ததுக்காக டக்குன்னு குடுகுடுன்னு போய் காரில் வருவார். பாவம் வேறு ஊர்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு எங்களை பார்க்க வந்திருக்கிறோமே ஃபேன்ஸை நேரில் சந்திச்சு உங்கள் பேர் என்ன, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஜாக்கிரதையாக போங்க அப்படி ஒவ்வொரு ஃபேன்ஸையும் நேரில் சந்திச்சு கதைச்சு அவே பத்திரமா வழி அனுப்பித்தான் தமன்னா போயிருக்கிறோம். ஆனால் இவா குடுகுடுன்னு போய் காலில் இருப்பான். இப்படித்தான் இந்தியாவில் இந்த சினிமா ஷூட்டிங்லேயும் இருந்துப்பாங்க. மற்றது ரம்பாண்ட ஹஸ்பண்ட் உங்களுக்கு தான். நீங்கள் இசை நிகழ்ச்சி நடத்தினா எல்லாருக்கும் கட்டணமாக ஐடியா இருந்தால் எல்லாருக்கும் கட்டணமாக வருங்க. ஃப்ரீயாக பார்க்க அனுமதினா எல்லாரும் ஃப்ரீயாக பார்க்குறீங்க. ஏழை பணக்காரன் அப்படியே ஒரு வித்தியாசம் பார்க்குறீங்க. உள்நுழை டிக்கெட் 25,000 ரூபா. தமன்னாவை நேரில் சந்திச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 30,000 ரூபா. மொத்தம் 55,000 ரூபா. அந்த 55,000 ரூபா உங்களுக்கு வேணால் சாதாரண காசாக இருக்கலாம். ஆனால் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் லோ கிளாஸுக்கு அந்த காசு 2 மாத சம்பளம். 2 மாத சம்பளத்தை நீங்கள் சொன்னீங்க ஒரே காரணத்துக்காக ஒரு நடிகை 5 நிமிஷம் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த 55,000 ரூபாய் தூக்கி கொடுக்குறதா? அந்த விஷயம் உங்களுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அது 2 மாத சம்பளம். அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயண் இசை நிகழ்ச்சி நடந்தப்ப எல்லாருக்கும் இலவசமாக டிக்கெட் போட்டிருந்தாங்க. அதனால எந்த பிரச்சனை நடக்கல. ஆனால் இதில் இலவசமாக கொஞ்சம் பேர், 1ஆம் கிளாஸில் கொஞ்சம் பேர், 2ஆம் கிளாஸில் கொஞ்சம் பேர், 3ஆம் கிளாஸில் கொஞ்சம் பேர், இப்படி புதும்பு பிரித்து விட்டால் தான் இந்த கலவரத்துக்கு முக்கிய காரணம். நானும் அந்த யோகி பாபு, ஆலியா மேலையா, அந்த ஹஸ்பண்ட், மற்றது ஐஸ்வர்யா ராயேஷ், கரிகாரன் இவே கரிகாரன் மற்ற தமிழ் இதுவே நேரில் சந்திக்கணும் வந்து யாருக்கும் தெரியாமல் கலவா உள்ளுக்க போக ட்ரை பண்ணேன். என்ன விடவே இல்லை. இன்னொரு சைன் இன்னும் அவர் அண்ணாவோ தம்பியோ எனக்கு தெரியாது. நேற்று நான் போயிருந்தேன். அவர் அண்ணாவோ தம்பியோ எனக்கு தெரியாது. அவரை உள்ளுக்க விடவே இல்லை. அந்த அண்ணா கிட்ட
நாங்கள் கதையான நேரில் செஞ்சு அவர் ஃபோட்டோ எடுத்து வெளியே போயிடுறோம். தயவுசங்க உள்ள விடுங்கன்னு கேட்டார். அந்த அண்ணா விடவே இல்லை. அதுதான் அண்ணா நாங்கள் என்ன கரையான கொலை ஆகண போகிறோம், ஒருக்கா நேரில் செஞ்சு ஃபோட்டோ எடுத்து போயிட போகிறோம், தயவுசோ உள்ள விடுங்க கேட்டார். விடவே இல்லை. இப்படி ஏழை பழக்க பார்த்ததான் இந்த கலவரத்துக்கு முக்கிய காரணம். தயவுசோ இப்படி பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முதல் கேபிட்டல் நெட்வொர்க், அதாவது கேபிட்டல் கிராண்ட் ஃபெஸ்டான ஒரு ப்ரோக்ராம் நடந்தது இங்கே ஜால்முட்டோலி தான். நானும் அதுக்கு போயிருந்தேன். அங்கே அதே மாதிரி இலவசமாக தான் கொடுத்துருந்தாங்க. கேபிட்டல் நெட்வொர்க் ஓனருக்கு இது ஏற்பட்ட செலவாமன்னு தெரிஞ்சிருந்தும் இதை பொதுமக்கள் பாராளுமன்றத்துக்காக இலவசமாக இதை வழங்கியிருந்தார். அப்போ ஸ்டேஜ் பக்கம் தான் நான் அப்போ இந்தியா பாடகி அது வந்தனா ஸ்ரீனிவாசன் அவ பாடிட்டு இப்போ காதில் போயிருக்கா. காது தட்டி அவ நேரில் சமைச்சான். இப்படி கேபிட்டல் நெட்வொர்க் மாதிரி எல்லாம் இலவசமாக பார்க்குற மாதிரி அனுமதிங்க. இப்படி காசு வசூலிக்காதீங்க. அவ்வளோ தான் சொல்ல வந்தது. ஓகே, மிக்க நன்றி.